குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. யூஎஸில் அவங்க வந்து வேலை கிடைக்குது, போகிறாங்க, இருக்காங்க. அங்கே தான் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, இங்கே இருந்த கணவர் வந்து ஸ்மோக் பண்ணாதவர், இங்கே இருந்த கணவர் வந்து ட்ரக் அடிக்ஷன் பற்றி அவருக்கு தெரியாது. இதே மாதிரியான மனிதர்கள் தான் இந்த வெளிநாடு போய் இறங்குறப்போ சட்டுன்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்துடுது. கோயில்பட்டியில் ஒரு ஊரா சார், அந்த ஊர்லேருந்து வர்றவரை நல்லா இருந்தான் சார். சென்னையில் கூட தப்பு பண்ணலை சார், ஆனால் இங்கே வந்தான் சார், எல்லா தப்பும் பண்ணுறான் சார். ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸு, ட்ரக்ஸு, இதெல்லாம் கூட இதுவே தப்பு. ஆனால் இதெல்லாம் பரவாயில்லன்னு நினைக்கிற லெவலுக்கு இந்த ஆணோட ஆண் தொடர்பு. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். நீ அதை பார்த்துக்க வேண்டியதான். என்னை விட்டுரு, நான் வந்து என் வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணணும். இப்போ பெண்கள் வந்து ஒரு 100ல் 3% அளவுக்கு அப்படி தப்பு பண்ணுறாங்கன்னா, ஆண் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45% வந்து தப்பு பண்ணுறாங்க. பேசிக் வேல்யூஸ் வந்து இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். அப்புறம் அமெரிக்கா போனால் நான் இதெல்லாம் கண்டிப்பாக செய்வேன். இந்த 2 இடத்துக்கு வந்தாகணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற தொடர்ல கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பத்தி நம்மளே தொடர்ந்து பேசிட்டு வராரு. இன்னைக்கும் மேனேஜர் இருக்கார், அவர் வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த கணவன் மனைவி பத்தி பேசும்போது சார், இப்போ நிறைய கணவன் மனைவிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக வெளிநாட்டில் ஒர்க் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். இங்க வந்து பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போகும்போது அங்கே ஏதோ ஒரு வகையில் ஒரு கல்ச்சுரல் ஷாக் அவருக்கு வரலாம். அந்த கல்ச்சுரல் ஷாக் அவங்களால தாங்க முடியாமல் இருக்கலாம். புது கல்ச்சர் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அதையும் தாண்டி இன்னும் என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்குறீங்க? இந்த மாதிரி கேஸ்லாம் டீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கணவன் மனைவி யூஎஸ்லேருந்து இங்கே ஒரு மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வளர்ந்தவங்க, நல்ல படிப்பு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, தமிழ்நாடு, சென்னை இருந்தவரை அட்டகாசமான வாழ்க்கை. திடீர்னு பார்த்தா யூஎஸில் அவங்க வந்து வேலை கிடைக்குது. அது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கனவும் கூட. வெளிநாடெல்லாம் போகணும், பார்க்கணும், நல்லா செட்டில் ஆகணும். போயாச்சு. அதே மாதிரி வேலை அமௌண்ட் நல்லா வருது. இப்போ ஒரு 2 பேருக்கும் சேர்ந்து பராணம் ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செலவெல்லாம் போகவே ஒரு 1C வந்துடும் அப்படின்றது. செலவெல்லாம் போக 1C வரும் அப்படின்ற லெவலுக்கான நல்ல வாய்ப்பு. போகிறாங்க, இருக்காங்க. அங்கே தான் வந்து கவுன்சிலிங்கை நோக்கி வராங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, இங்கே இருந்த கணவர் ஒரு டீ டோட்டலர். ஓகே. இங்கே இருந்தப்போ கணவர் வந்து கணவன் மனைவி ஒரு உறவு, அதோடு இருந்தவர். இங்கே இருந்த கணவர் வந்து ஸ்மோக் பண்ணாதவர். இங்கே இருந்த கணவர் வந்து ட்ரக் அடிக்ஷன் பற்றி அவருக்கு தெரியாது. ட்ரக்னா என்னன்னு தெரியாது. இங்கே இருந்த கணவர் வந்து இந்த ஆணுக்கு ஆணை பிடிக்குமே, அதை பற்றிலாம் அவருக்கு என்னன்னு கூட தெரியாது. அதாவது இந்த 12th வரை வளர்கிற பசங்க இருக்காங்கல்ல வீட்டில், அப்பா அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க, ஒழுங்காக வளர்த்துருக்காங்களா இல்லையான்றது அவன் காலேஜுக்கு போய் ஒரு 3 மாதத்தில் தெரிஞ்சிடும். அவங்க போய் எல்லா ஆர்ப்பாட்டமும் பண்ணுவான். அப்படின்னா ஒன்று இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்காங்க, அல்லது ரொம்ப மிரட்டி வளர்த்துருக்காங்க. அப்போ அவன் அந்த ஃப்ரீடத்தை அவனால் என்ஜாய் பண்ணுறது வந்து அவனுக்கு அணையிலேருந்து தண்ணியை திறந்து விட்ட மாதிரி அது. இதே மாதிரியான மனிதர்கள் தான் இந்த வெளிநாடு போய் இறங்குறப்போ சட்டுன்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்துடுது. நீங்கள் இப்போ இவங்களாவது திருமணமாகி போகிறோம், நீங்கள் திருமணமாகாமல் போகிறவங்களே யோசிங்க. சொந்த பந்தம் யாரும் உங்களை பார்க்கல, கை நிறைய பணம். அங்கே இருக்கிற கம்யூனிட்டி வந்து நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதுன்ற ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்குவோம். அப்போ ரொம்ப நேச்சுரலாக போய் ஏதாவது தப்பு பண்ண தானே தோணும். அதையும் கடந்து இங்கே இருக்கிற அந்த கல்ச்சுரல் வேல்யூஸோட சின்சியராக இருக்கிற இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போனவங்களும் உண்டு. அந்த பர்சன்டேஜ் ஈக்குவலாகவோ அல்லது கொஞ்சம் அதிகமாகவோ கூட இருக்குது. ஆனால் நல்லா இருந்தான் சார். கோயில்பட்டியில் ஒரு ஊரா சார், அந்த ஊர்லேருந்து வர்றவரை நல்லா இருந்தான் சார்.
சென்னையில் கூட தப்பு பண்ணலை சார், ஆனால் இங்கே வந்தான் சார் எல்லா தப்பும் பண்ணுறான் சார் அப்படின்றது வந்து இவங்களோட பிரச்சனை. மனைவி வந்து அழறாங்க, நல்லா இருந்தார், இப்போ வந்து ஸ்மோக்கிங், ட்ரக்ஸு இதெல்லாம் கூட இதுவே தப்பு, ஆனால் இதெல்லாம் பரவாயில்லன்னு நினைக்கிற லெவலுக்கு இந்த ஆணோட ஆண் தொடர்பு. கேட்டால் இங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாம் அப்படி தானே இருக்காங்க, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான், நீ அதை பார்த்துக்க வேண்டியதான், என்னை விட்டுரு, நான் வந்து என் வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணணும். ஆனால் இவர் அப்படி இல்லை, இவர் அப்படி ஆளே கிடையாது. இவர் வந்து ரொம்ப சின்சியராக குடும்பம்னு இருக்கிற ஆள் இங்கே இருந்த வரைக்கும். ஆமாம், இந்த சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன் இருக்குல்ல, ஆமாம் சார், இது ஒரு பெரிய சிக்கல். உளவியல் பூர்வமாக, அதாவது கட்டுப்பாடோடு இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். என்ன ஆச்சரியம்னா, இத்தனை பெண்கள் போகிறாங்க வெளிநாடுகளில் வேலைகளுக்கு போகிறாங்க, ஒழுங்காக இருந்துட்டு வந்துடுறாங்களே, அது எப்படி? அவங்க ரேரஸ்ட் ஆஃப் ரேர், அதிகபட்சம் கொஞ்சம் ஆல்கஹால் சாப்பிடுவேன், இல்லை ஸ்மோக் பண்ணுவேன்னு இருக்கலாம், அதுவும் கூட ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ். ஆனால் ஆண் போகும்போது ஒரு, இப்போ பெண்கள் வந்து ஒரு 100ல் 3% அளவுக்கு அப்படி தப்பு பண்ணுறாங்கன்னா, ஆண் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45% அந்த தப்பு பண்ணுறான், 50% பண்ணுறதில்ல, ரொம்ப சரியாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுக்காக தான் சார் நான் கஷ்டப்பட்டேன் இவ்வளோ நாள், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு வாழறவங்க இருக்காங்க. எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த கல்ச்சர் வந்து இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுது. ஆமாம், நார்மலைஸ் பண்ணுறதுங்க. ஆமாம், இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு, ஆனால் அந்த கல்ச்சர் வேறு ஒன்றும் சொல்லுது, அதை வந்து ரொம்ப மைல்டாக எடுத்துக்கன்னு சொல்லுது. அவங்க அப்படி தான் இருக்காங்க, அவங்க குடிச்சிட்டு எங்கேயும் நடுத்தரில் விழுந்து கிடக்கலாம். ஆனால் இவன் அதை தான் செய்கிறான். இப்போ இந்த கணவர்கிட்ட நான் கேட்டேன், இப்போது இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு கணவர் இருந்தார்ல, அவரை பார்க்குறதுக்கு என்ன சார் பண்ணணும்? அவர் தான் நான், அதில் என்ன அப்படின்ட்டு. இல்லை சார், அவர்கிட்ட வந்து இந்த பழக்கங்கள்லாம் இல்லை, நம்ம வெளிப்படையாக பேசுவோம். 4 பழக்கம்: ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸு, ட்ரக்கு. இது 4வது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது, மனைவி சொல்கிறதுனால. ஏதோ ஆணோட ஆண் தொடர்பு. ஆமாம் அப்படின்றார், அக்னாலேஜ் பண்ணிக்கிறார். ஆமாம், அது தெரில சார், அதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரில சார் எனக்கு அப்படின்னார். இந்த அப்பாக்கள் எல்லாருக்குமே ஆச்சரியமாக ஒரு உணர்வு என்னென்னா, இப்போ அவங்க எதை தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களோ, நான் அடுத்தது அவர்கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். அப்போ வந்து இப்போ பெண் குழந்தை அங்கே வந்துருச்சு, இங்கே இருக்கிற கல்ச்சர் வேறு, அங்கே இருக்கிற கல்ச்சர் வேறு. நம்ம பெண் குழந்தை அப்படி இருந்தால் ஓகேவா? அது இல்லை சார், அது சார் பாப்பேன் சார், கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு திரும்ப போயிடுவேன் சார் ஊருக்கு, இங்கெல்லாம் இருந்தால் கட்டுருவாங்க சார், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நம்ம விடுங்க சார், நம்மளது வேறு சார். அப்படின்னா உங்களை பார்த்தா அவங்க விளாட்றாங்க. இல்லை, குழந்தைங்க வந்து அது தப்பு சார், நம்ம வந்து வேறு சார். ஏன் தப்பு? அது எப்படி சார், ஒரு அப்பாவாக எப்படி சார் விட முடியும்? உங்கள் மனைவி யாரோ ஒருத்தங்களுக்கு பெண் குழந்தை தானே, உங்கள் மனைவியோட அப்பா நீங்கள் இப்படி தப்பு பண்ணும்போது என்ன நினைப்பார்? உங்கள் குழந்தைங்களுக்கு அப்பாவாக நீங்கள் நல்லவராக இருக்கணும், ஆனால் உங்கள் மனைவியோட அப்பா வந்து உங்களை பற்றி நினைக்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இவர் உலக அரசியல்லாம் பேசுவார். இஸ்ரேல் வந்து சார் போருக்கே போயிடக்கூடாது சார், அதையும் சொன்னேன். அமெரிக்காக்கே போயிடக்கூடாது. இங்கே நம்ம வீட்டில் நம்ம குழந்தைக்கு அப்பாவாக இருக்கணும், மனைவி யாரோ ஒரு அப்பாவோட குழந்தை தானே, அவள் மனைவிக்கும் அந்த பிரச்சனை வருது இல்லை, அந்த அப்பாவுக்கு வலிக்கும்ல, அது தெரியாது சார் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு உலக அரசியல் பற்றி நம்ம பேசி என்ன சார் பண்ண போகிறோம்? இந்த லட்சணத்தில் எனக்கு ஆண் தொடர்பு வேறு அப்படின்னு நிற்கிறீங்க. நாளைக்கு உங்கள் பெண் குழந்தை பெண் தொடர்புன்னு வந்து நின்னா ஓகேவா உங்களுக்கு? இந்தியாவில் வந்து அரசல் புரசலாக இருக்கும், வெளியில் சொல்லவே தயங்குவாங்க, அல்லது சொன்னால் ஒதுக்கி வச்சுருவாங்க. இங்கே என்ன ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸில் போடல, அது அவ்வளோதானே, மீது எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா பேசாமல் உட்காந்துருக்கார். மனைவி வந்து யாரோ ஒரு அப்பாவோட பெண் குழந்தை தானே அப்படின்னு கேட்டது அவருக்கு பாதிப்பு. அது உண்மை தானே. உங்கள் பெண் குழந்தைக்கு மாப்பிள்ளை எப்படி வரணும்னு கேட்டேன். அது
நல்ல மாப்பிள்ளையாக வரும். இல்லை கொஞ்சம் குடிப்பார், கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவார், கொஞ்சம் ட்ரக்கு, கொஞ்சம் இந்த ஆண் தொடர்பும் ஏதோ இருக்குது போடுறது. இல்லை அதெல்லாம் கிடையாது. என்ன உங்கள் பொண்ணுக்குன்னா அவள் இன்னொருத்தவங்களோட பொண்ணுக்கு ஓகே, உங்களுக்கு ஒரு தனி சட்டம், அவங்களுக்கு ஒரு தனி சட்டம். இல்லை அது நான் அப்படி யோசிக்கல சார். ஆனால் நீங்கள் கேட்கவும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் சார் இருக்கு. சரி இதோட முடிச்சிடுவோம் அப்படின்னு முடிச்சு போயிட்டார். ஐ திங்க் ஒரு 2 வாரம் கழிச்சு என்னமோ வந்தார். சார் அந்த வரி ரொம்ப பாதிக்குது சார் அப்படின்னு. அவங்களும் ஒரு அப்பாவுக்கு பெண் குழந்தை தானே. நீ பார்க்குற மாப்பிள்ளைக்கு தண்ணி அடிக்கூடாது, தம் அடிக்கூடாது, ட்ரக்கு, இந்த தொடர்புகள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் இன்னொருத்தங்களோட பெண்ணுக்கு மாப்பிள்ளையாக இருக்கிற உனக்கு அதெல்லாம் இருக்கலாம். மீண்டும் மீண்டும் இது என்ன லாஜிக்னே புரியல சார். அந்த இடத்துல அவர் தடுமாறுறாரு. சார் இப்போ இந்த கல்ச்சுரல் ஷாக் பற்றி பேசும்போது சார், இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறோம்னு வச்சுக்கோங்க, உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா 3 வகையான மனநிலை இருக்கும். ஒன்று எக்ஸைட்மெண்ட்டில் போவாங்க, சில பேருக்கு தயக்கம் இருக்கும், எப்படி இந்த கல்ச்சர் அடாப்ட் பண்ண போகிறோமோ, ஏன்னா மொழியிலிருந்து உணவு வரைக்கும் மாறும், அது ஒரு தயக்கம் இருக்கும். இன்னொரு மைண்ட் செட் எக்ஸ்ப்ளோர் மைண்ட் செட் இருக்கும், நம்ம போய் புதுசாக கற்றுக்கலாம் அந்த ஒரு மனநிலை இருக்கும். இப்போ இவர் என்ன மனநிலையோட போனார், என்ன மனநிலை இங்கே பாதிச்சது? ஃப்ரீடம். இங்கே அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்போ இங்கே ஆல்ரெடி அவருக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்ம போனதும் தப்பு பண்ணலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அந்த தப்பு நடந்தால் அப்பாவுக்கு செய்தி போயிடும். அப்போ இங்கிருந்து அப்பா ரியல் கணவர் கிடையாது, ஒரு கட்டுப்படுத்திட்டு இருந்தார், அந்த ஃப்ரீடம்காக காத்துட்டு அப்படி வச்சுக்கலாமா இல்லை எப்படி? இல்லை இங்கே உள்ளே இருக்கிற அந்த மிருகத்தை இங்கே இருக்கிற சொசைட்டியும் சூழலும் அப்பா அம்மாவும் அடக்கி வச்சுருந்தாங்க. யூஎஸ் போனதும் அந்த மிருகம் கட்டுக்கணக்காமல் வெளில வந்துடுச்சு. பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, ஆடியன்ஸ் கேட்குறவங்க மனசில் வச்சுக்கிட்டோம். அது கேரக்டர் இஸ் வாட் யூ ஆர் அட் டார்க். ஓகே, யாரும் இல்லாதப்ப உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிறப்ப நீ என்ன செய்கிறியோ அதுதான் கேரக்டர். எல்லாரும் முன்னாடியும் பேசுறது கேரக்டர். பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் ரியல் மீ. ஆமாம், நான் தனியாக இருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் கேரக்டர். நீங்கள் தனியாக இருக்கீங்க, இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லா சுதந்திரமும் இருக்கும்போதும் அவங்க சரியாக இருக்காங்கன்னு வைங்க, அதுதான் கேரக்டர். அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் இங்கே சுதந்திரமே இல்லை அப்படின்னும் போது அவர் சரியாக இருக்கிற மாதிரி இருந்ததும் கேரக்டர் இல்லை. இப்போ அங்கே போனதும் சுதந்திரம் கிடைச்சதும் வேறு ஏதோ பண்ணுறாருன்றதும் கேரக்டர் இல்லை. அவர் போனார், மாறினார், வந்துட்டார். அதாவது இந்த கேள்வி பாதிக்குது, இப்போ வேணாம் இது அப்படின்னு நான் முயற்சி பண்ணி இதுவரை சரியாக இருக்கேன் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தெரில, ஒரு ஒரு மனநிலையில் எனக்கு என்ன ஒரு அசாத்தியமான நம்பிக்கைன்னா, டெய்லி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ டெய்லி மனைவியை பார்க்கணும். டெய்லி மனைவியை பார்க்கும்போதெல்லாம் அது இன்னொரு அப்பாவோட பெண் குழந்தைன்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன், அது ஞாபகத்துக்கு வருதுன்றாரு. அப்படின்னா சரியாயிடுவார். சார் பொதுவாகவே சார் நம்மளோட மனம் ஒரு புதுமையை விரும்பும். ஒரு புதுசாக இடத்துக்கு போகிறோம், புதுசாக வீட்டுக்கு போகிறோம், புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு நாட்டுக்கு போகிறோம், புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கிற டைமில் எப்படிலாம் அந்த கண்ட்ரோல் மீறி போகிற இடத்துல எப்படி நம்மளை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணலாம்? இல்லை ரொம்ப சிம்பிள் சார். இப்போ வேல்யூஸ் தான் நம்மளை எங்கே போனாலும் தூக்கிட்டு போகுது. நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க. இந்த மகாத்மா காந்தி கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ன்றது இருக்குல்ல, அது வேல்யூஸ். ஸோ 2 விதமாக யோசிக்கலாம். நான் அமெரிக்கா போனால் இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய மாட்டேன், ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக செய்வேன். 2மே வேல்யூஸ். செய்ய மாட்டேன்னு சொல்கிறது செஞ்சிடணுன்ற பயத்தில் சொல்கிறதா இல்லை எப்படி சார்? செய்ய மாட்டேன், அது என்னுடைய இயல்புக்கு ஒப்பானது அல்ல. இப்போ இவர் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படி யோசித்து போயிருந்தாருன்னா ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் கில்ட் வந்துடும். ஆனால் இப்போ என்னென்னா அப்படி யோசிக்கல, எல்லாத்த விட அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம், யோசிச்சதே அப்படி தானே. அதனால் அது தப்புன்றதே உணரலை. இங்கே மாறிட்டு இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா மனைவி அது டிஸ்டர்ப் பண்ணுது. இவரோட தொடர்புகள் வேறு மாதிரி போகுதுன்னொடனே அவங்களோட பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸ் வருது. அதனால் அவங்க இங்கே வராங்க. இங்கே வர்றதுக்கே அவர் தயங்குறாரு. முதல்ல வர்றதுக்கு யோசித்தவர், அப்புறம் உட்கார்ந்ததுக்கப்புறம் தன்னோட தவறை திருத்திக்கிறதுக்கு ரெடி ஆகிறார். ஸோ அதனால் பேசிக் வேல்யூஸ் இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். அப்புறம் அமெரிக்கா போனால் நான் இதெல்லாம் கண்டிப்பாக செய்வேன். இந்த 2 இடத்துக்கு வந்தாகணும்.
சார், பொதுவாக கல்ச்சரல் ஷாக்கை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம்? ஒரு 2-3 டிப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா. ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறத சொல்கிறேன். நான் எங்கே போனாலும் முதல்ல அந்த ஊரில் இருக்க லைப்ரரியை போய் பார்ப்பேன். அது வந்து அந்த ஊரை பற்றி பேசும், அந்த நாட்டை பற்றி பேசும் அதிகமாக. அடுத்தது அந்த ஊர் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பேன். அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விடயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல கவனம் அதிகமாக இருக்கும். 3வது, என்னுடைய திறமை ஏதாவது ஷார்ட்டேஜ் இருக்குன்னு வைங்க, அந்த திறமையை அங்கே எப்படி வளர்த்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், நல்ல பே. இப்போ அதை விட அட்டாசமான பேக்கு தான் அங்கே தூக்கியிருக்காங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நான் என்ன ஸ்கில்லை இங்கே வளர்த்துக்கிறத விட அங்கே வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது அங்கே உள்ள நிறுவனம் தான் என்னை கூப்பிடுது. அப்போ என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், என்ன படிக்கலாம், இந்த கவனங்கள் இருந்தால் போதுமானது. ஸோ இப்போ இதில் வந்து நேயர்களுக்கு என்ன சார் ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க? எனக்கு வந்து நிறைய என்ஆர்ஐஸோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அவைலபிள். குறிப்பாக என்ஆர்ஐஸ் வந்து இங்கேருந்து போய் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே எப்படி தங்களுடைய கனவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடைகிறாங்கன்ற வீடியோஸ் வந்து நான் ரெசிடென்ட் இண்டியன், செட்டில்டு இன் யூஎஸ், செட்டில்டு இன் யூகே, செட்டில்டு இன் யூரோப், ஏதோ ஒரு கண்ட்ரியில், இல்லை சவுதி, இல்லை துபாய் பேசுகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஹவு தே அச்சீவ்ட் இட், அதை கவனிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம வந்து அங்கே போய் இறங்கினதும் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சேமிக்கலாம், எப்படி அதை வந்து இங்கே கொண்டு வரலாம், ஒரு தெளிவோடு போகலாம். அது கூகுளில், அதாவது யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஏகப்பட்டது வருது. எதை வேணாலும் பார்க்கலாம். ஹவு யூ பில்ட் யுவர் வேல்யூஸ் ஆஸ் அன் என்ஆர்ஐ அப்படின்ற கேள்வியை நிறைய என்ஆர்ஐ பார்த்து யாரோ கேட்டுகிட்டே இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு 1/2 hour 45 minutes வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, அதை பார்க்கலாம். ரைட் சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.